ஸோ இந்த போயம் வந்து ரொம்பவே ஈஸியான போயம் தான். பட் இதுல ரொம்ப முக்கியமானது போயட். நெக்ஸ்ட் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சஸ் இருக்கு. ஸோ அந்த ஸ்ட்ரீட்டை வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா ஒரு க்ளூமி கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட் அப்படின்றதையும் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவருக்கு அந்த விஷயம் தெரியறதுக்கு முன்னாடியே அவர் என்ன பண்ணிடுவாராம், அவருக்கே தெரியாம அவர் வந்து என்ன பண்ணிடுவாரு, எப்ப பார்த்தாலும் கம்ப்ளைண்ட் பண்றது, எப்ப பார்த்தாலும் டிஸ்கண்டென்ட்ல இருக்கிறது, எப்ப பார்த்தாலும் அன்ஹாப்பியா இருக்கிறது. ஸோ இதுதான் அவங்களோட தட்டும் முக்கியமா இது வந்து ஒரு அப்ஜெக்டிவ் இல்லைன்னா ஃப்ரேஸா தான் இருக்கும்ன்றதை ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. வெல்கம் பேக் டு உஸ்தாதியன் அகாடமிஸ் த போயம் சீரீஸ். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய போயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தி கிரம்பிள் ஃபேமிலி பை லூசி மாண்டிகோமரி. ஸோ இவங்க தான் வந்துட்டு இந்த போயமை வந்து எழுதியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா நம்ம போயட்டை பற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த லெசன், அதாவது இந்த போயமை ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து கவர் பண்ண போகிறோம். ஸோ வாங்க இப்போ வந்து இந்த போயமை வந்து டீகோட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்துன்னு பாருங்க, எல்எம் மாண்ட்கோமரி 1874 to 1942. ஸோ இங்கேயும் மக்கப் பண்ணுங்க, 1874 to 1942 was a Canadian author best known for a series of novels beginning in 1908 with Annie of Green Gables. ஸோ இதுதான் வந்து அவங்களோட ஃபர்ஸ்ட் நாவல். அவங்களோட சீரீஸ் ஆஃப் நாவலை எந்த இயர்லேருந்து எழுத ஆரம்பிச்சாங்கன்னு கேட்டாங்கன்னா 1908. அண்ட் அவங்க ஃபர்ஸ்ட் எழுத தொடங்கிய நாவல் என்னன்னு கேட்டாங்கன்னா ஆனி ஆஃப் கிரீன் கேபிள்ஸ். அண்ட் அந்த இயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் பிறந்த இயர் 1874, இறந்த வருடம் 1942. அவங்களோட நேஷனாலிட்டி கனடியன் ஆத்தர். ஓகே ஃபைன். So Montgomery went to publish 20 novels as well as 530 short stories, 500 poems and 30 essays. So இதுதான் முக்கியமானது, எக்ஸாம் ஓரியன்டா இந்த இடத்துல தான் செக் வைப்பாங்க. இதில் ஏதாவது உன்னோட நம்பரையும் அதோட லிஸ்ட்டையும் வந்து மாற்றி கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 530 ஷார்ட் ஸ்டோரிஸ்க்கு பதிலாக 530 போயம்ஸ்னு கொடுத்துருவாங்க. ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க, 530 ஷார்ட், 500 போயம்ஸ், 30 essays and 20 novels. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. A prolific writer, Montgomery published over 100 stories. So எவ்வளோ ஸ்டோரிஸ்? Over 100 stories between the year 1897 and 1907. Montgomery's work, diaries and letters have been read and studied by scholars and readers worldwide. ஸோ இது எல்லாமே யாரால படிக்கப்பட்டிருக்குன்னு கேட்டாங்கன்னா வேர்ல்டு வைடாக எல்லாராலையும் படிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த போயம் வந்து ரொம்பவே ஈஸியான போயம் தான். பட் இதில் ரொம்ப முக்கியமானது போயட். நெக்ஸ்ட்டு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சஸ் இருக்குது. ஸோ அது ரெண்டுலேயும் இது முக்கியமாக புக் பேக்கில் கொடுத்துருக்காங்க, அதையும் நம்ம வந்து கண்டிப்பாக படிக்கணும். ஓகே ஃபைன். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்துன்னு போகலாமா? ஸோ இதை ரீட் பண்ணிக்கோங்க, பாஸ் பண்ணி இதை கண்டிப்பாக இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஃபுல்லாக ரீட் பண்ணணும். ரீட் பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லி இப்போ நான் நம்புகிறேன். ஓகே ஃபைன். ஸோ இப்போ இந்த லைன் பை லைன் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறோம். ஓகே ஃபைன், பார்க்கலாமா? There's a family nobody likes to meet. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே சொல்கிறாங்க. இந்த போயமே எப்படி பிகின் ஆகுதான், இந்த ஒரு ஃபேமிலி இருக்கு, அந்த ஃபேமிலியை வந்து யாருக்குமே பார்க்க பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெட்டாஃபரிக்கலாக வந்து அதை வந்து ஃபர்ஸ்ட் ஒரு போயட்டிக் டிவைஸை வந்து யூஸ் பண்ணுறாங்க. தே லிவ், இட் இஸ் செட் ஆன் கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட்ஸ். ஸோ அவங்க எங்கே வாழ்கிறாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட்ஸ், அதை கரெக்டாக நீங்கள் மேட்ச் பண்ணணும். ஏன்னு சொல்கிறேன் கேளுங்க. ஸோ அவங்க வாழக்கூடிய இடத்துக்கான ஸ்ட்ரீட்டோட பேர் என்ன? கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட். இந்த சிட்டி ஆஃப் நெவர் ஆர் சாட்டிஸ்ஃபைட். ஸோ அந்த சிட்டி வந்து எப்படி சொல்கிறாங்க? நெவர் ஆர் சாட்டிஸ்ஃபைடு சிட்டி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ ஸ்ட்ரீட்டு கம்ப்ளைனிங், சிட்டி நெவர் ஆர் சாட்டிஸ்ஃபைட். ஸோ அடுத்து the river of discontent beside. ஸோ டிஸ்கண்டென்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கண்டென்ட் மீன்ஸ் எப்பவுமே அவங்க வந்து சாட்டிஸ்ஃபையே ஆக மாட்டாங்க, டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷனை மீன் பண்ணுது. இன்னொன்று எதை மீன் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா அன்ஹாப்பினஸை மீன் பண்ணுது. ஸோ இதுதான் வந்து இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த க்ரக்ஸான ஒரு விஷயம். ஓகேங்களா, உங்களுக்கு புரியுன்னு சொல்லி நான் நம்புகிறேன். டிஸ்கண்டென்ட்டோட மீனிங் வந்து டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் அண்ட் ஹாப்பினஸ். ஸோ அவங்க வாழக்கூடிய தெரு வந்து என்னவா, கம்ப்ளைனிங், குறை சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடியது. அதே மாதிரி அந்த சிட்டி வந்து நெவர் ஆர் சாட்டிஸ்ஃபைட், திருப்தியே அடையாத சிட்டி. அண்ட் அங்கே ஒரு ஆறு ஓடுதான், அந்த ஆறு எப்படின்னா ஒரு டிஸ்கண்டென்ட்டான ஒரு ரிவர் அங்கே வந்து ஓடுது அப்படின்றதையும் இந்த இடத்துல சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், they growl at that and they growl at this.
என்ன நடந்தாலும் சரி அவங்க என்ன பண்ணுவாங்களா, அதை எப்போ பார்த்தாலும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருப்பாங்களா, இது என்னது அது என்னது அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருப்பாங்க. வாட் எவர் கம்ஸ் தேர் இஸ் சம்திங் அமிஸ். என்ன கிடைச்சாலும் சரி அதை வச்சு அவங்க சந்தோஷமே அடைய மாட்டாங்க. இன்னைக்கு ஒரு 50 ரூபா கிடைக்குதா, என்ன 60 ரூபா கிடைக்கல, இன்னைக்கு ஒரு 10,000 ரூபா வருதா, ஏன் இன்னும் வந்து 10,000 ரூபா வரல, இன்னைக்கு வந்து நம்ம 99 மார்க் எடுத்திருக்கோமா, ஏன் அந்த ஒரு மார்க் வரல அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்துலையுமே அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டாங்க. அண்ட் வெதர் தேர் ஸ்டேஷன் பி ஹை ஆர் ஹம்பிள். ஸோ இந்த இடத்துல ஸ்டேஷன்ன்றதை நம்ம சிம்பிளாக வந்து we can consider it as their status too. ஸோ அவங்களோட ஸ்டேட்டஸ் எவ்வளோ ரிச்சாக இருந்தாலும் சரி புவராக இருந்தாலும் சரி அவங்க எப்போவுமே என்ன பண்ணுவாங்களாம், they will be grumbling grumbling grumbling. They are all known by the name of grumble. They are all known by the name grumble. அவங்களோட பேரே என்னன்னு வச்சுட்டாங்க, புலம்புறவங்க அப்படின்னு வந்து வச்சுட்டாங்க. ஸோ கிரம்பிள்னாலே யாருன்னா பொதுவாக எல்லா விஷயத்துக்கும் கான்ஸ்டண்ட்டாக எப்போ பார்த்தாலும் கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடியவங்களை மட்டும்தான் நம்ம கிரம்பிளர் அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ இப்போ அடுத்த 2 ஸ்டான்சஸ்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோவை இங்கேயே பாஸ் பண்ணி இதை ஃபுல்லாக ரீட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃபைன். ஸோ இப்போ நம்ம இதையும் 1 by 1 பார்க்கலாம். The weather is always too hot or cold. ஸோ இப்போ வெதர்லையும் விடுறது இல்லையா இவங்க, ஒன்று எப்பயாவது மழை பெஞ்சிச்சுன்னா என்ன இப்படி மழை பெய்யுது அப்படின்றது, இல்லை வெயில் அடிச்சிச்சுன்னா என்ன இப்படி வெயில் அடிக்குது அப்படின்றவங்கள தான் இதை வந்து மீன் பண்ணுது. சம்மர் அண்ட் வின்டர் அலைக் தேஸ் கோல்டு. ஸோ அது வந்து சம்மராக இருக்கட்டும் வின்டராக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நத்திங் கோஸ் ரைட் வித் அ ஃபோக்ஸ் யூ மீட். ஸோ இது நல்லா பாருங்க. anyone you meet from this group always feels things go wrong for them. ஸோ அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தவங்களை மீட் பண்ணாலும் சரி நமக்கு எப்படி ஃபீல் ஆகுமா, நமக்கு வந்து அவங்க கூட வந்துட்டு ஏதோ ஒரு நெகட்டிவ் வைப் இருக்கிற மாதிரியே இருக்குமா, ஒன்றுமே சரியாக போகாத மாதிரியே இருக்குமா. டவுன் ஆன் தட் க்ளூமி கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட்ஸ். ஸோ அந்த ஸ்ட்ரீட்டை வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஒரு க்ளூமி கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட் அப்படின்றதையும் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஃபைன். நெக்ஸ்ட், they growl at the rain and they growl at the sun. ஸோ அவங்க வந்துட்டு என்னது, மழை பெஞ்சாலும் அவங்க வந்து அதை வச்சு ஏதாச்சும் ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லிட்டே இருப்பாங்க, இல்லை வெயில் அடித்தாலும் அதை வச்சு ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லிக்கிட்டே தான் இருக்க போகிறாங்க. இன்ஃபேக்ட் their growling is never done. அது மட்டும் இல்லாமல் அந்த கிரவுலிங் வந்து இது வரைக்கும் அவங்க நிறுத்தினதே கிடையாது, இது வரைக்கும் அது வந்து ஒரு ஃபினிஷ்டான ஸ்டேட்டுக்கு போனதே கிடையாது. they would growl that they would nothing to grumble about. ஸோ ஒருவேளை எதுவுமே நடக்கலைனாலும் அதையும் சொல்லி என்ன பண்ணுவாங்களாம், அவங்க வந்து கிரவுல் பண்ணுவாங்களாம், அதையும் சொல்லி புலம்பிக்கிட்டே இருப்பாங்களாம். ஸோ அதையும் வந்து இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ஓகே ஃபைன். நெக்ஸ்ட், ஸோ பட் த கியூரியஸ்ட் திங் இஸ் தட் not one of the same. So not one of the same. So இந்த இதை அப்படியே டோட்டலாக படிச்சுக்கோங்க. ஸோ இப்போ இதையும் வந்து டீகோட் பண்ணிடுவோம். பட் த கியூரியஸ்ட் திங். ஸோ கியூரியஸ்ட் அப்படின்னா என்னது, கியூரியஸ்ட் அப்படின்னா இட் இஸ் நத்திங் பட் இட் இஸ் நோன் ஆஸ் ஸ்ட்ரேஞ்சஸ்ட். ஸ்ட்ரேஞ்சஸ்ட் அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லுவோம். ஓகேங்களா. கேன் பி brought to acknowledge his family name. Can be brought to acknowledge his family name. None of them will admit they are part of this grumble family. அதாவது but the curious thing is that not one of the same can be brought to acknowledge his family name. என்னதான் அவங்களோட பேரை வந்து grumble அப்படின்னு சொன்னா அதை அக்செப்டே பண்ணிக்க மாட்டாங்களா. For never a grumbler will own that he is connected with that connected it at all you see. ஸோ கண்டிப்பாக ஒரு கம்ப்ளைனர் என்ன பண்ண மாட்டாரு, அவரை ஒரு கம்ப்ளைனர் அப்படின்றத ஒத்துக்கவே மாட்டாரு. ஈவன் தோ அவரோட பிஹேவியர் எப்படி இருக்குமா, அவங்க எப்போ பார்த்தாலும் புலம்பிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இருந்துமே அவங்க வந்து ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இந்த இடத்துல வைக்கிறாங்க. ஸோ அடுத்த இதை வந்து இப்படியே வந்து ஒருக்க படிச்சுக்கோங்க. ஸோ அடுத்து வந்து நம்ம போகலாம். பிஃபோர் தட் இதில் இருக்கக்கூடிய ரைமிங் ஸ்கீம் என்னது, ஸ்டேஸ் வேஸ் ஜம்பிள் கிரம்பிள். ஸோ AA BB இஸ் தி ரைமிங் ஸ்கீம். ஓகே ஃபைன். பார்க்கலாமா. The worst thing is that if anyone stays among them too long he will learn their ways. இதில் என்ன ப்ராப்ளம்னா, யாராவது அவங்க கூட வந்து கொஞ்ச நாளைக்கு வாழ்ந்துட்டாங்கன்னா
அவங்கள மாதிரியே அவங்கள என்ன பண்ணுவாங்களா, புலம்ப ஆரம்பிச்சிருவாங்க, கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டாங்க. ஹாப்பினஸ்னா என்னன்னே தெரியாது. அண்ட் பிஃபோர் ஹி ட்ரீம்ஸ் ஆஃப் த டெரிபிள் ஜம்பிள், he is adopted into the family of grumble. ஸோ அவருக்கு அந்த விஷயம் தெரியறதுக்கு முன்னாடியே அவர் என்ன பண்ணிடுவாராம், அவருக்கே தெரியாம அவர் வந்து என்ன பண்ணிடுவாரு, அந்த கிரம்பிள் ஃபேமிலியில ஒரு மெம்பரா வந்து கனெக்ட் ஆயிருவாரு அப்படின்றது 24th லைன்ல மீன் பண்ணிருக்காங்க. And so if we are wisest to keep our feet from wandering into the complaining street. ஸோ யாரை வந்து வைசஸ்ட்னு சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். ஸோ இதில் வைசஸ்டான டெசிஷன் என்னன்னா, நம்ம அந்த கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட்டுக்குள்ள காலடி வச்சிடவே கூடாது. தட் இஸ் கீப் அவர் ஃபீட் ஃப்ரம் வாண்டரிங் இன் டு த கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட் அண்ட் நெவர் டு கிரவுல் வாட் எவர் வி டூ லெஸ்ட் வி பி மிஸ்டேக்கன் ஃபார் கிரம்பிளர்ஸ் டு. ஸோ என்ன நடந்தாலும் சரி புலம்ப மட்டும் செய்யாதீங்க. அப்படி ஒரு வேளை புலம்பிட்டீங்க அப்படின்னா உங்களையும் வந்து இந்த உலகம் எப்படி பார்க்குமா, இவங்களையும் வந்து ஒரு கிரம்பலர், எப்போ பார்த்தாலும் குறை சொல்கிறவங்கள மட்டும்தான் இந்த உலகம் பார்க்கும் அப்படின்றத இந்த இடத்துல நோட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃபைன். ஸோ இதோட வந்துட்டு இன்னும் ஒரே ஒரு இது வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? லெட் அஸ் லேர்ன் டு வாக் வித் ஸ்மைல் அண்ட் அ சாங். இன்ஸ்டெட் வி ஷுட் லிவ் பாசிட்டிவ்லி வித் ஸ்மைல்ஸ் அண்ட் ஜாய்ஸ். ஸோ நம்ம என்ன பண்ணணுமா, எங்கே போனாலுமே ஃபஸ்ட்டு வந்து புலம்பக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ எப்படி சார் இருக்கணும் அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்குல்ல. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்மைல் அண்ட் சாங் அப்படின்றதான் இந்த போயம் படி சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் எங்கே போனாலும் சரி போகக்கூடிய இடத்துல ஒரு சிரிப்போடையும் புன்னகையோடையும் சந்தோஷத்தையும் போங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நோ மேட்டர் இஃப் திங்ஸ் டூ சம்டைம்ஸ் கோ ராங். என்னதான் சில நேரங்கள் வந்து நீங்கள் நினச்சதோட கொஞ்சம் விஷயங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் 100 மார்க் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க, 95 மார்க் வருது. இல்லை ஒரு விஷயத்தில் நீங்கள் இப்படி நடக்கணும்னு நினைக்கிறீங்க, அது அப்படி நடந்துருச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன பண்ணணுமா, அதெல்லாம் யோசிக்காதீங்க, ஜஸ்ட் லீவ் இட். என்ன ஆனாலும் பரவாயில்ல, பட் நீங்கள் என்ன பண்ணணும், கொஞ்சம் அதை வந்து நீங்கள் தாண்டி போங்க ஸ்மைலோட. அண்ட் தென் பி ஆர் ஸ்டேஷன் ஹை ஆர் ஹம்பிள். அதாவது வெதர் வி ஆர் ரிச் ஆர் புவர், இம்பார்ட்டன்ட் ஆர் ஆர்டினரி, we will never belong to the family of grumble. ஸோ அப்படி இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஏழையாக இருக்கலாம், இல்லை ஒரு பணக்காரராக இருக்கலாம், இல்லை உங்களை வந்து ஒரு மதிப்பே இல்லாமல் பார்க்கலாம், இல்லை மதிப்போடு பார்க்கலாம். ஸோ எப்படி இருந்தாலும் சரி நீங்கள் கண்டிப்பாக என்ன ஆக மாட்டீங்கன்னா அந்த கிரம்பிள் ஃபேமிலிக்குள்ளே உங்களை வந்து செட் பண்ண மாட்டாங்க. அது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட். ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் இஸ் வாட் இஸ் 32nd லைன் டீலிங் அபவுட். ஸோ இப்போ வாங்க மீனிங்ஸ் பார்க்கலாம். Discontent, dissatisfaction with one's circumstances first. ரெண்டாவது amiss அப்படின்னா not quite right. growl அப்படின்னா make a low guttural sound in the throat. make a loud guttural sound அப்படின்றது தான் வந்துட்டு growl அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. grumble அப்படின்னா always complaining. gloomy-னா ரொம்ப முக்கியமானது gloomy. sad, unhappy, depressing ரொம்ப important one. ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. கியூரஸ்ட் எல்லாருக்கும் தெரியும், ஸ்ட்ரேஞ்சஸ்ட். அக்னாலேஜ் அப்படின்னா அட்மிட் சம்திங். டெரிபிள்னா பேட் ஆர் சீரியஸ். வாண்டரிங் அப்படின்னா வாக்கிங் ஆர் மூவிங் இன் லெசர்லி ஆர் எய்ம்லெஸ் வே. ஸோ இதை தான் வந்து நம்ம இதில் தெரிஞ்சுக்கக்கூடியது. ஓகே, இது எல்லாத்தையுமே ரீட் பண்ணுவோமா? வேர் டஸ் த ஃபேமிலி லிவ்? இட் லிவ்ஸ் இன் த கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட். Why do you think the street is named as complaining street? ஏன்னா அங்கே இருக்கக்கூடியவங்க எப்போ பார்த்தாலும் புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. What does the word growl mean? Growl means it is nothing but it is known as make a loud guttural sound in the throat. Why do they find everything a miss? அவங்களுக்கு எதுக்கு எப்போ பார்த்தாலுமே ஒரு மிஸ்ஸாக இருக்குன்னா என்ன நடந்தாலும் சரி அவங்களுக்கு ஏதோ ஒரு குறை இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகும். What is the opinion about folks you meet down in the street? அவங்க கிட்ட வந்து எதுவுமே வந்து சரியாகவே போகாது, ஏதோ ஒரு நெகட்டிவ் வைப் இருக்கும். வாட் இஸ் த வேர்ட் gloomy means? gloomy means it is sad, unhappy or depressing. Okay, fine. What is the worst thing that can happen if anyone stays with them? அவங்கள மாதிரியே அவங்களும் வந்து மாறிடுவாங்க. What are the ways of the grumble family? எப்போ பார்த்தாலும் கம்ப்ளைண்ட் பண்ணுறது, எப்போ பார்த்தாலும் டிஸ்கண்டென்ட்டில் இருக்கிறது, எப்போ பார்த்தாலும் அன்ஹாப்பியாக இருக்கிறது. ஸோ இதுதான் அவங்களோட இது டோட்டலான அவங்களோட வேஸ். ஓகே, வாட் இஸ் த வைசஸ்ட் திங் த போயட் சஜஸ்ட்? அந்த கம்பிள் ஃபேமிலி இருக்கக்கூடிய அந்த பக்கமே, அந்த தெரு பக்கமே போயிடாதீங்க. வாட் இஸ் த ஃப்ரேஸ் டு கீப் அவர் ஃபீட் ஃப்ரம் வாண்டரிங் ரெஃபர்ஸ் டு? ஸோ எப்போவுமே வந்துட்டு என்ன பண்ணுங்க, அந்த சைட் போகாமல் உங்களோட வாண்டரிங் ஃபீட்டை கண்ட்ரோல் பண்ணுங்க அப்படின்றத இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. வாட் டஸ் த போயட் எக்ஸ்பெக்ட் எவ்ரி ஒன் டு லேர்ன்?
ஒரு ஸ்மைல் அண்ட் a சாங்கை வந்து அவங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. வாட் ஷுட் வி டூ வென் திங்ஸ் கோ ராங் சம்டைம்ஸ், என்னன்னாலும் அதை விட்டுட்டு எப்போவுமே சியர்ஃபுல்லாக மூவ் ஆன் வித் ஸ்மைல் அண்ட் ஜாய். ஸோ இதுதான் வந்து அவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க போயிட்டு வந்து. ஓகே, ஸோ இப்போ பாருங்க லிட்ரரி டிவைஸ்க்குள்ளே போவோம். லிட்ரரி டிவைஸ். ஸோ an anaphora is a technique where several phrases begin with the same word or words. For example, they growl at the rain and they growl at the sun. ஸோ இது ரெண்டுமே வந்துட்டு ஒரு ஸ்பெசிஃபிக் ஃப்ரேஸ் இல்லைனா வேர்ட்ஸ் வச்சு ஸ்டார்ட் பண்ணுறதுனால ஸ்டார்டிங் ஆஃப் த லைனில், ஸோ அதை வந்து நம்ம அனோஃபோரான்னு சொல்லுவோம். எபித்தட்னா ஒன்றும் கிடையாது, இதில் ரொம்ப முக்கியமானது இட் இஸ் an adjective or a phrase. It is an adjective or a phrase expressing a quality or attribute regarded as characteristics of a person or the thing mentioned. It is nothing but it talks about the quality or an attribute that too முக்கியமா இது வந்து ஒரு adjective இல்லனா phrase-ஆ தான் இருக்கும்ன்றதை ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. Therefore it expresses the quality or an attribute characteristic of a person or the thing mentioned. For example, grumble family, complaining street, discontent river. ஸோ இது எல்லாமே வந்து இதுதான். ஓகே ஃபைன். இப்போ வாங்க பெர்சானிஃபிகேஷனுக்கான இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. There's a family nobody likes to meet. The poem treats grumble like an actual family. Therefore it is personification. They live on complaining street in the city of never are satisfied. Streets and cities are personified as complaining. Okay fine. நெக்ஸ்ட் அலிட்ரேஷன்ஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப இனிஷியலானது தான் இதெல்லாம். ஸோ இது எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கோங்க. இதில் முக்கியமாக வந்துட்டு இந்த ரெண்டையும் வந்து நீங்கள் வந்து ஏற்றுக்க வேணாம். இது ரெண்டுமே வந்து இட் இஸ் ராங். ஐ ஃபர்காட் டு மூவ் இட். ஸோ இதில் வந்து கரெக்டானது என்னென்னா ரிப்பிட்டேஷன் ஆஃப் எஸ் சவுண்ட், அதாவது ஸ்மைலு சாங், இது மட்டும்தான். ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் இமேஜினரி. ஸோ இது எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கோங்க. இமேஜினரி, வாக் வித் அ ஸ்மைல் அண்ட் அ சாங், கண்ணு முன்னாடி வருது. தி கிரவுல் அட் த ரெயின் அண்ட் தி கிரவுல் அட் த சன், அந்த ஒரு ஹியரிங் ஆஸ் வெல் அஸ் சைட் வந்து நமக்கு வந்து இந்த இடத்துல யூஸ் ஆகுறதுனால இட் இஸ் நோன் அஸ் இமேஜரி. ஸோ இன்னையோட வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த போயம் சீரீஸில் நம்ம வந்துட்டு கிரம்பிள் அப்படின்ற இந்த போயமை வந்து கம்ப்ளீட் பண்ணி நம்ம டோட்டல் சீரீஸே வந்து இன்னைக்கு வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் பண்ண வேண்டியது இந்த புக் பேக் எல்லாம் பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. புக் பேக் எல்லாமே லென்த்தியான சென்டென்சஸில் எழுதுகிற மாதிரி தான் வரும். பட் கான்செப்ட் என்ன வேர்டு, என்ன ரைமிங் ஸ்கீம், என்ன பெர்சானிஃபிகேஷன், அந்த மாதிரியான ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சஸ் என்னென்ன இருக்குது, அண்ட் அதுவே வந்து இட் இஸ் மோர் தென் இனஃப். நீங்கள் இந்த வீடியோவை நல்லா கவனிச்சிங்கனாலே கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களுக்கு லைன் பை லைன் நீங்கள் வந்து இப்போ ரொம்ப தரவாக இருப்பீங்க. ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். Thank you and always stay tuned and also subscribe for Ustadian Academy. Thank you.